ஒரு வெறித்தனமான யுத்தத்துல உலகம் இருக்கு. அமெரிக்கா, ஈரானோட யுத்தம். அமெரிக்கா நெனச்சத காட்டிலும் படுமோசமா போய்க்கிட்டு இருக்கு. அப்ப அங்க நிலைமை எப்படி இருக்கும்னு நீங்களே புரிஞ்சுக்கங்க. இதுல முக்கியமான விஷயமா, முஸ்தபா கமேனி இருக்காரா? இல்லையா? இல்லங்க அப்படின்னு சொல்லி 1000 விஷயம் போயிட்டு இருந்தாலும், ஏறக்குறைய முதல்ல வந்த செய்தி என்ன அப்படின்னா, அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்டும் போதே இவரும் கொன்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்பே டவுட் சொன்னார். அந்த பெரிய மனுஷன் எல்லாத்தையும் டவுட்டா பார்ப்பான். கடைசியில அது உருப்படவே உருப்படாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அது எனக்கும் தெரியும். ஊருக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும். அந்த ஆள தூக்கி வச்சுருவோம். ஆனா அந்த தாக்குதல்லே இவருக்கும் அடி. அதுல இருந்து தான் அவர் ரெக்கவர் ஆயிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு காட்டுத்தனமான செய்தி வருது. அந்த காட்டுத்தனமான செய்தி ஈரானுக்குள்ள இருந்து இல்ல. ஈரானோட ஆட்கள் வெளியில இருப்பார்கள். அவர்கள் அமெரிக்காவோட ஆட்கள் தான். இது எதுக்கு சுத்தி வளைச்சுக்க சொல்லிக்கிட்டு அப்படிங்கிற மாரி இருக்கும். இதுக்கு அடுத்து கிரேட் பிரிட்டன்ல இருந்து இந்த செய்தி காட்டுத்தனமா வருது. அவன் தான் அமெரிக்காவுக்கு மொறவாசல் பார்க்க துடிக்கிறான். அண்ணன் ட்ரம்ப் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்ப இந்த மாரி ஏதாச்சும் ஒரு வேலைய பார்த்து உள்ளுக்குள்ள புகுர பார்ப்பான்ல அப்படின்னு கேட்டா, இந்த வேலைய ட்ரம்பே பார்ப்பாரு. அவருக்கு இந்த மாரி வேலைய பார்க்கறது தான் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு கிரேட் பிரிட்டன்னு போர்ட தூக்கிட்டு வந்தா அவரு உள்ள விடுவாரா? உள்ள விடமாட்டாரு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. சரி விஷயத்த மட்டும் பார்ப்போம். முஸ்தபா கமேனி எங்க இருக்கார் அப்படிங்கிறது தான் இப்ப விஷயமே. காரணம் அவர் ரஷ்ய அதிபரோட பாதுகாப்புல இருக்கார் அப்படின்னு சொல்லி காட்டுத்தீ மாரி விஷயம் பரவுது. அதாவது முதல் கட்ட தாக்குதல் கமேனி மேல நடந்த தாக்குதல்ல அந்த மீட்டிங்க்கு இவர் லேட்டா போயிருக்கார். அதாவது இவர் போற நேரம் அப்படிங்கிறது காம்பவுண்டுக்குள்ள நுழையல. அந்த தெருக்குள்ள நுழைஞ்சிருக்கார். அப்ப வீடு மொத்தமா தாக்குதலுக்கு உள்ளாகுது. 3 நாள்கள் மிசைல்கள் வந்து தாக்கப்படுற அந்த சூழ்நிலை. இவர் ஆனா வெளியில தான் இருந்திருக்கார். அப்படி காம்பவுண்டுக்குள்ள நுழையல. வெளியில இருந்திருக்கார். இவருக்கும் அப்ப அடிபட்டிருக்கு. உடனடியாக ஈரான விட்டு வெளியேத்தப்பட்டுட்டார். ஏன்னா யுத்தம் வருமா? வராதா? அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒட்டுமொத்த படைகளும் தயார்படுத்திக்கிட்டு இருந்த காலகட்டம். யுத்தம் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இம்மீடியட்டா ஒரு பெரிய தாக்குதல். அதே சமயம் இவருக்கும் அடிபட்டிருக்கு. அடுத்தடுத்து பல இடங்கள தாக்குவார்கள். முதல்ல முக்கியமான ஆள எக்ஸிட் பண்ணிருவோம் ஈரான விட்டு அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு கொண்டு போயிட்டதாக தகவல். நேரடியா ரஷ்ய அதிபர் புட்டினே ஒரு விமானத்த அனுப்பிச்சா, அதுக்கான பாதுகாப்புகள உறுதி செஞ்சு, ரஷ்யாவுக்குள்ள முஸ்தபா கமேனிய கொண்டு போய், ரஷ்யாவுக்கு சொந்தமான இந்த மாரி ஹை லெவல் ஆட்கள பாதுகாக்கிறக்குன்னே உள்ள இடத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் பயங்கரமா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உண்ம பொய்யுங்கிறத தாண்டி வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டா, யுத்தத்துல எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. எதிரி ஸ்மெல் பண்ண முடியாத இடங்கள்ல இருந்து சாதிக்கிறது தான் யுத்தமே. தாக்குறது, பதுங்குறது எல்லாமே இதுல அடங்கும். ஒரு வேளை செஞ்சிருக்கலாம். அதே சமயம் ஈரானுக்குள்ளேயே வலுவான 1000 இடங்கள் இருக்கு. ஈரான் ஒண்ணும் குட்டி ஊர் கிடையாது. நல்ல பெரிய ஊர் தான். ஈரான் இன்னமும் ஈரானியர்கள் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதனால ஒண்ணும் பெருசா சிரமங்கள் இருக்க போறதில்ல. அவர உள்ளூர்ல வச்சு பாதுகாக்கிறதே. இருந்தாலும் இப்படி ஒரு செய்தி வருது. ரஷ்ய அதிபர் உள்ளுக்குள்ள வரார். இந்த காலகட்டம் அப்படிங்கிற மாரி ஒரு செய்தி தீயா பரவுது. அதாவது அவரோட பாதுகாப்புல தான் இவர் இருக்காரு அப்படின்னு. ஒருவேளை அப்படி இருந்தா தொடவே முடியாது. ரஷ்யாவுக்குள்ள போய் எப்படி குண்டு போடுறது? ஆனா, அவரு சரியானவுனே ஈரானுக்குள்ள வருவாரு அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே இப்போதைக்கு வரக்கூடிய தகவல்கள் தான். அதாவது பெஞ்சமின் நெதன்யாகு இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவரு இப்ப 2வது வீடியோ விட்டுருக்காரு. அந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சே! நம்ம ஆளுக்கு கொஞ்சம் யுத்தத்துல டென்ஷன் ஆயி கலச்சு போயிட்டாரா? அப்படிங்கிற மாரி எல்லாரும் கேட்கிற அளவுக்கு வந்து போச்சு. ஏன் அப்படின்னா, பெஞ்சமின் நெதன்யாகு காஃபி ஷாப்ல இருந்து வீடியோ போட்டாரு. இதுக்கு நடுவுல லாரி தானிய கொன்னுபுட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் ஆஃபீஸ்லயே இருந்து ஃபோட்டோவ போட்டாரு. அத வீடியோவாவே விட்டு தொலைச்சிருக்கலாம். ஃபோட்டோ தான் போட்டாரு. லாரி தானி இன்னும் சாகலன்னு அவர்களும் பதிலுக்கு ஒரு நோட்ட தூக்கி வீசிட்டார்கள். எது அவரே கையெழுத்து போட்ட ஒரு நோட்ட தூக்கி வீசிட்டார்கள். இப்ப 2வது வீடியோ விட்டிருக்கார்கள். இந்த 2வது வீடியோ அப்படிங்கிறது உண்மை பொய்ங்கிறத தாண்டி எங்க நிக்கிறார், ஏது நிக்கிறாருங்கலாம் அடுத்த வீடியோல விரிவா பார்ப்போம். இப்போதைக்கு ஈரானோட சுப்ரீம் லீடர் ரஷ்யால இருக்காரா? இல்லையா? ஒரு பெரிய பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போது, ரஷ்யால இருக்கார். ஆனா நீங்க சொன்னது பொய் அப்டின்ட்டாய்ங்க. என்னடா இது? ரஷ்யால இருக்காருன்னு தானே நானும் சொன்னேன். அப்புறம் நான் சொன்னது பொய்யிங்கிறியே அப்டின்னா, ரஷ்யால இருக்கார். ஆனா முதல் கட்ட கமேனி அவர்கள் தாக்கப்பட்ட அந்த பில்டிங்ல இவர் இல்ல அப்டின்ட்டார்கள். அப்ப எப்பயா இவர தாக்குனீங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு பல இடங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகுது. அதுல ஒரு இடம் தான் இவருக்கு சொந்தமான அதாவது இவர் இருப்பார் அப்டின்னு நெனச்சு தாக்குன இடம். அந்த இடத்துக்கு தான் இவர் ஒரு 2, 3 நிமிஷம் லேட்டா போறார்.
பில்டிங் தாக்குதலுக்கு உள்ளாகுது. ஆனா, இவரு வெளியில இருக்காரு. அதுல சில அடிபட்டு வெளியேறுறார். நீங்க சொல்ற மாரி யுத்தத்தோட ஆரம்ப கட்ட நாட்கள் கிடையாது. எது கமேனி அவர்கள் இறந்த அந்த நாள் இவரு வெளியேறல. அதுக்கடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு தான் இந்த சம்பவம் நடக்குது. ஆனா, ரஷ்யால இருக்கார். அது உண்ம அப்படின்னு சொல்லி இன்னொரு கதை ஓடுது. இந்த 2 தியரியுமே வலுவான இடத்துல இருந்து வருது. எப்படி? அந்த இடத்துல இருந்து வந்தாலே பட்டுன்னு கற்பூரத்த ஏத்தி நம்மளே சத்தியம் பண்ணிடலாம். அப்பேற்பட்ட இடம். என்ன இடம்? அமெரிக்கால இருந்து வருது. பிரிட்டன்ல இருந்து வருது. ஈரானோட ஆட்கள் வெளியில இருந்து வருது. ஐரோப்பாக்குள்ள இருக்கார்கள். அங்க இருந்து அவர்கள் நடத்தக்கூடிய ஏஜென்சிகள் வாயிலா வருது. இது அம்புட்டுமே நம்பி தொலையிற மாரில இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணக்கூடாது. ஈரான பொறுத்தவரை அவர்கள் சொல்ட்டார்கள். சுப்ரீம் லீடர் ஆரோக்கியமா இருக்கார். அவர் தான் எல்லாத்தையும் வழி நடத்துறார். அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டார்கள். லாரிதானி இருக்கார் அப்படின்னு சொல்ட்டார்கள். இப்ப ட்ரம்ப் உள்ள நுழையிறார். இந்த கதையெல்லாம் ஓடும்போது ட்ரம்ப் தன் பங்குக்கு உள்ள வரார். ஐய்யயோ! இவர் வந்தா மேல குழப்பிருவாரே அப்படின்னு பார்க்கும்போது, மேல குழப்பிட்டார். என்ன அப்படின்னா, பொய் சொல்றது தான் ஐஆர்ஜிசி பெரிய வல்லுனர்கள் அப்படின்ட்டார்கள். "அண்ணே உங்கள காட்டிலுமாண்ணே" அப்படின்னு கேட்கிற மாரி இருந்துச்சு. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, எங்க கப்பல தாக்கவே இல்ல. தாக்குனதாக சொல்லிடுறாய்ங்க. அதே மாரி நாங்க போட்டு தள்ளுன ஆட்கள பூரா போட்டு தள்ளவே இல்ல அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாய்ங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியே ஃப்ளைட் ஏறி இஸ்ரேலுக்கு போயி, நம்ம ஆளு நெதன்யாவோட கை குடுத்துட்டு, "திருப்பி அமெரிக்காவுக்கு வாங்களேன். இப்ப 2 நாள் லீவ் விடுங்களேன் கோல்ஃபாட" அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள கேட்கறக்கு ஆள் இருக்கு. நம்ம ஊர்ல கிடையாது, வெளியூர்ல கிடையாது. அவங்க ஊர்லயே கேட்கிறாய்ங்க. "சார் இஸ்ரேலுக்கு வண்டி ஏறி போங்க சார்." சும்மா எங்க டாக்ஸ் மனிய மட்டும் அனுப்புறீங்க. ஏன் நீங்க போய் பார்த்து அவர் இருக்காரா, என்ன அப்படின்னு கை குடுத்து பேசிட்டு வாங்களேன். இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படின்னு அவங்க ஊர் அரசியல்லயே கேட்கிறாய்ங்க. அண்ணன் ட்ரம்ப் போவாரா அப்படின்னு கேட்டா, போனாலும் போலாம். போம்போது அவர் பண்ற அக்கப்போருக்கு அளவே இருக்காது. நடு வானத்துல என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பார். அதுக்கு போகாமயே இருந்துரலாம். காரணம், இப்ப நான் போய் இஸ்ரேல்ல இறங்குறேன் அப்படிம்பாரு. ஆமா, இஸ்ரேலுக்கு போனா இஸ்ரேல்ல தான் இறங்கணும். இஸ்ரேல்ல நான் இறங்கும்போது ஈரான் எப்படி கதறும் தெரியுமா அப்படிம்பாரு. இத கேட்டோனே அமெரிக்கர்கள் கதறிருவாய்ங்க. ஆஹா! இந்த ஆள் யுத்தத்த முடிக்கவே மாட்டான். பணத்த பூரா கொண்டு போய் இந்த யுத்தத்திலே கொட்டுறானப்பா அப்படின்னு சொல்லி துடிக்கிறார்கள், கதர்றார்கள். ஆனா ட்ரம்ப்க்கு அதுக்கு அதெல்லாம் கேட்கல. நல்லா துடிங்க, கதறுங்க. பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் தரமட்டமா குறையுங்கிறாரு. யோவ்! ஏறுனது தான்யா குறையும். ஏற்கனவே இருந்ததுல இருந்து குறையுமா? என்னமோ ஏற்கனவே இருந்த லெவல்ல இருந்தே உடைச்சு கீழ போகுங்கிற மாரி பேசுற. ஏறுனது பழைய நிலைமைக்கு வரப்போகுது. இந்த இடைப்பட்ட காலங்கள் நாங்க படுற கஷ்டத்த நீயா அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி அவங்க ஊர்லயே கேட்கிறார்கள். நமக்கே சந்தேகம் வருது. உங்க ஊர்ல தான் பிரச்சனை வந்தா தான் பிரிண்ட் பண்ணி கையில குடுத்துடுறாங்களே. ஏன்டாப்பா இப்படி கதர்றீங்க? ஒருவேளை நடிக்கிறாங்களோ அப்படின்னு கேட்டா, இல்லையாம்மா நடிக்கலையாம்மா. அங்கேயும் 2 கட்சி. ட்ரம்ப்க்கு ஆப்போசிட்ல உள்ளவன்லாம் ட்ரம்ப வாழ்த்திக்கிட்டா இருக்க முடியும். நோட் அடிச்சு குடுத்தாலும். நாங்க ஆண்டாலும் சரி, அவங்க ஆண்டாலும் சரி, நோ டச் அடிச்சு வந்துரும். அதுக்குன்னு அவங்களையே ஆள விட்டு நாங்க என்ன பண்றது? இரு கட்சி முறை வேணாம். ஒரு கட்சினா போறது. அதனால நாங்க இப்படித்தான்ப்பா அழுவோம் அப்படின்ட்டாய்ங்க. அப்ப அங்கேயும் அரசியலா அப்படின்னு கேட்டா, எங்கும் அரசியல், எதிலும் அரசியல். ஆனா அரசியலே பண்ண தெரியாத மன்னர் குடும்பம் தான் இப்ப தவியா தவிக்குது. ஒட்டு மொத்தமா ஜிசிசி மன்னர் குடும்பம் பூரா என்னடா இது அநியாயமா போச்சு. எவனோ சண்டை போடுறான். நம்ம ஊர்ல குண்டு விழுகுது. ஒருவேளை நமக்கு அரசியல் பண்ண தெரியலையோ அப்படின்னு சொல்லி மன்னர்களே புலம்புற காலகட்டமா மாறிப்போச்சு. இருந்தாலும் நிறைய விவகாரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் நம்மளும் விரிவா வீடியோக்கள்ல வழக்கம் போல இங்க வந்து பார்ப்போம்.